வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பேஸ் இல்லாத கூடை எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கலரில் நான் ரோல் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒயிட்டில் 12 ஒயர், ரெட்டில் 13 ஒயர், அடி வந்து 3.5 ஃபீட்டில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண ஒயரை எடுத்து ஈக்குவலாக மடித்து வச்சுக்கோங்க. இதுதான் ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை ஸ்டார்டிங் ஒயர்லேருந்து இந்த மாதிரி அளந்து கொண்டு வந்து இதில் வந்து நம்ம ஒரு 3 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணி இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண ஒயரை மடிச்சிருக்கோம் ஈக்குவலாக. அதுக்கப்புறம் இதுதான் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயரு. லெஃப்ட் பக்கம் வந்து கட் பண்ண ஒயரை வச்சுக்கோங்க. ரைட்டில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி இதுக்குள்ளோடி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுதான் உங்களுக்கு ரன்னிங் ஒயரில் ஷார்ட் ஒயர், இது வந்து லென்த் ஒயர். இப்போ இந்த ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு மேலே விடுறோம். அதுக்கப்புறம் வந்து ரைட்டில் இருக்கிற கீழ் ஒயர் எடுத்து லெஃப்ட் பக்கமாக விட்டு அப்படியே கீழே இழுத்து மேலே இழுத்துற வேண்டியதுதான். அவ்வளோதான், நமக்கு நாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே உள்ள ஒயரும் மேலே உள்ள ஒயரும் ஈக்குவலாக இருக்கா இந்த மாதிரி பார்க்கணும். இது டிஃப்ரெண்ட் இருக்குது. எந்த அளவு டிஃப்ரெண்ட் இருக்கோ அந்த ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இழுத்து நாட்டை அந்த ஒயரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒயர் வந்து செக் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நாட் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஒயர் 2ஐயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 3 இன்ச்சு விடணும்னு சொல்லியிருந்தோம், அந்த அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த நாட் போடலாம். அதனால் அடுத்த ஒயர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவலாக 2 பக்கமும் ஓரம் வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சென்டர் பகுதியை எடுத்துகிட்டு நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். இதை வந்து இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை விடுங்க. கீழ் ஒயர் ரன்னிங் ஒயர் இப்படி விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது கீழ் ஒயர் எடுத்து அந்த லெஃப்ட் பக்கமாக விட்டுட்டு இழுத்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு செகண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து 12 ஒயரையும் போட்டுட்டு அளந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு லைன் வந்து முடிச்சிடலாம். இப்போ ஒயிட் கலரில் 12 ஒயரையும் போட்டு நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் ரெட் கலர் எடுத்துக்கலாம். ரெட் கலர் ஒயரும் இந்த மாதிரி 2 ஓரத்தையும் எடுத்து ஈக்குவலாக மடித்து சென்டர் பகுதியை எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பகுதியை எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை இந்த சென்டர் பகுதியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே அளந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் சொன்ன 3 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் இதை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம அதே மாதிரி லெஃப்ட் பக்கம் வந்து கட் பண்ண ஒயரை வச்சுக்கோங்க. ரைட்டில் வந்து ரன்னிங் ஒயரை வச்சுக்கோங்க. இதை வந்து இதுக்குள்ளோடி விட்டுருங்க. விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேல் பக்கமாக விடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற கீழ் ஒயர் எடுத்து உள் பக்கமாக விட்டுருங்க. விட்டுட்டு லெஃப்ட் பக்கம் இழுத்துட்டு கீழே இழுத்து மேலே இழுத்துருங்க. அவ்வளோதான், நாட் ரெடி ஆகிடுச்சு. ரெட் கலர் ஒயர் வந்து அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பக்கமும் அதிகமாக இருக்கோ அந்த பக்கத்துலேருந்து ஒயரை விட்டு இழுத்துட்டு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அதுமாரி லெஃப்ட் பக்கமும் மேலே உள்ள ஒயரையும் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதையும் இழுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இது வந்து ஒரு நாட் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு நமக்கு போதும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து மொத்தம் 13 ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த 13 ஒயரையும் எடுத்து இதே மாதிரி ஜாயின் பண்ணி பின்னி முடிச்சிருங்க ஒரு லைன் ஃபுல்லோ. ரெட் கலர் ஒயர்லேயே நம்ம கட் பண்ணதையெல்லாம் பின்னி முடிச்சாச்சு. அவ்வளோதான். அப்புறம் இதுவும் வந்து எண்டில் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறத அளந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான் ரன்னிங் ஒயரை. இனிமேல் 2ஐயும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 2 லைனும் நம்ம போட்டது, அதாவது 2 கலரு லைனையும் நம்ம எடுத்துக்கிறோம். ரெட்டையும் ஒயிட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது எதுக்கு மேலே எது ஃபஸ்ட்டு நம்ம பின்னணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு தான் நம்ம வந்து சென்டராக வச்சுக்க போகிறோம். அதனால் ரெட்டுக்கு மேலே வந்து ஒயிட் வச்சுக்கணும். ஏன்னா ரெட்டு தான் நம்ம 13 ஒயர் வந்து போட்டிருக்கோம். அதனால் அதுதான் ஸ்டார்டிங்கில் நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தோன்னா இந்த ஒயிட் ஒயர் இருக்குது பாருங்கள், ரெட்டுக்கு கீழே விட்டுருங்க. இந்த நாட்டுக்கு மேலே ரெட்டு வந்து வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க, பக்கத்தில் காமிக்கிறேன். இதே மாதிரி வச்சுட்டு அடுத்தது வந்து ரெட் ஒயர் வந்து மறுபடியும் அடுத்த நாட்டுக்கு இந்த மாதிரி ஒயர் வந்து உங்களுக்கு நாட்டுக்கு மேலோடி அப்படி மேலே வரணும். ஒவ்வொரு ஒயரும் ஒயிட் வந்து கீழே வருதுன்னா மேலே வந்து ரெட்டு வந்து அந்த இதுக்கு மேலோடி நம்ம எடுத்து விடணும். ஒயருக்கு மேலோடி
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாட்டு பக்கத்தில் அந்த ஒயர் வந்து கீழே இருக்குது இல்லையா, ரெட் கலர் ஒயரு. அந்த ரெட் கலர் ஒயரை வந்து எடுத்து எல்லாத்தையுமே 13 ஒயரையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக இழுத்துடணும். அதேமாதிரி ஒயிட் ஒயர் வந்து இங்கே வந்து ரெட்டுக்கு மேலோடி வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுட்டு நீங்கள் ஈக்குவல் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லா ஒயரையும் இது மாதிரி மேலே வர்ற மாதிரி, நாட்டுக்கு மேலோடி வர்ற மாதிரி நான் எடுத்துட்டேன். ஏனுமா இதை வந்து நெருக்கி எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அப்போ தான் பின்னுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேப் இல்லாமல் கரெக்டாக பின்னணும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெட் ஒயர் மேல் பக்கமாகவும் ஒயிட் ஒயர் கீழ் பக்கமாகவும், அதாவது கீழே பார்த்தோம் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஆனால் எல்லா ஒயருமே ஒரு நாட்டுக்கு மேலோடி தான் வரணும். இன்னமும் வந்து நம்ம ரெட் கலர் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டேன். இனிமே வந்து இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து நம்ம அளந்துக்கலாம். இந்த ஒயிட் ஒயர்லேருந்து நான் அளந்துக்கிறேன். அளந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக அளவு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பிடிச்சி வச்சுட்டு இனிமே நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து நாட் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஒயர் தான் மேலே வரும். அந்த ஒயிட்டுக்கு மேலே ஒரு ரெட்டு வருது, அந்த ரெட்டு தான் போடணும். இந்த ரெட்டை நம்ம ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நாட்டை ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம நாட் போட்டுற வேண்டியதான். இப்போ உங்களுக்கு நாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேர்ட் லைன் நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். 2 லைன் சேர்க்குறதுனால ஜாயின் பண்ணும்போது தேர்ட் லைன் உங்களுக்கு வருது. இதே மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இனிமே வந்து ஒயிட்டு நாட்டை விட்டுறணும். விட்டுட்டு மேலே வந்து ஒயிட் ஒயர் வருது பாருங்கள், அதை இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பின்னும்போது நீங்கள் கரெக்டாக அந்த ஒயிட் ஒயரை மேலே எடுத்து விட்டுறணும். அடுத்தது வந்து ரெட் ஒயர் இருக்குது. அந்த ரெட் ஒயரை தான் நம்ம பிடிச்சி நாட் போடணும். நீங்கள் வந்து ஒயிட் ஒயரை மேலே விட்டுட்டு ரெட் ஒயரை நாட் போடணும். ரன்னிங் ஒயர் என்ன கலரோ அந்த கலரில் தான் நீங்கள் எடுத்து நாட் போடணும். ரெட்டில் 2 நாட் போட்டுட்டோம். இனிமேல் இது தான் நமக்கு வந்து ரெட் கலர் தான் வந்து உங்களுக்கு சென்ட்ரு ஒயரு. இதை வந்து நீங்கள் முடித்து அடையாளத்துக்காக போடணுன்னா போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து சென்ட்ரு தெரியணுங்கிறதுக்காக முடித்து போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே தான் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த லைன் ஃபுல்லுமே பின்னணும். ஒயிட் ஒயரை வந்து மேலே விடணும். நம்ம பின்னும்போது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் ஒயரை மேலே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அதாவது நாட்டு போட்டிருக்க ஒயிட் ஒயரை மேலே விட்டுட்டு அடுத்தது ரெட் லைனில் வந்து நம்ம ஒயரை வச்சு பின்னுறோம். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும். பின்னுறதுக்கு எந்த கன்ஃபியூஸும் கிடையாது. ஒரு நாட் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா எல்லா நாட்டுமே நீங்கள் கரெக்டாக போடலாம். இப்போ பாருங்கள், இந்த கேப் வந்து உங்களுக்கு விழாத அளவுக்கு நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்ப டைட்டாகவும் போடாதீங்க, கொஞ்சம் லூஸாகவும் போடாதீங்க. கரெக்டாக பார்த்து போடுங்க. அந்த கேப்பில் வந்து ரெட் ஒயர் வந்து உங்களுக்கு நல்லா மேலே தெரியும். ஒயிட்டை மேலே விட்டுருக்கோம். ரெட் ஒயர் எடுத்து நம்ம சுற்றி இந்த மாதிரி நாட் போடுறோம். இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடணும். இந்த லைன் ஃபுல்லும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு வந்து சென்ட்ரு பகுதி. ஏற்கனவே முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, என்னமோ அதை வந்து நம்ம அவுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெட் கலரில் 2 லைன் போட்டிருக்கோம். இனிமே அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு தான் நம்ம அடுத்த லைன் வந்து தொடர்ந்து பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி லெஃப்ட்டில் உள்ள ரெட் கலர் ஒயரை நம்ம இது மாதிரி அளந்துப்போம். அளந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே மடித்து விட்டு நார்மல் நாட்டு போட ஆரம்பிச்சிட வேண்டியது. அது மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த ஒயிட் கலர் ஒயரை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கீழே உள்ள ஒயிட் ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துகிட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் பக்கமாக உள் பக்கம் விட்டுட்டு இழுத்து மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஒயிட்டில் வந்து 2 லைன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து நம்ம ரெட் கலர் ஒயரை இப்போ மேலே எடுத்து விட்டுட்டோம். ஏன்மா அடுத்தது ஒயிட் கலர் ஒயர் இருக்குது. ஒயிட் கலர் ஒயர் இப்படி ஒயிட் கலர் ஒயரையும் நீங்கள் பின்னி எடுத்துட்டு ரெட் கலர் ஒயரை வந்து மேல் பக்கமாக எடுத்து விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு அதே மாதிரி பின்னல் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து பின்னும்போது கரெக்டாக பின்னுங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து லூஸாக இல்லை டைட்டாக அப்படி இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னிக்கோங்க. இப்போ ரெட் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டோம். ஏன்மா அடுத்தது ஒயிட் ஒயர். இதை தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் பின்னிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லும் இந்த லைன் ஃபுல்லாக கிடச்சிரும். நமக்கு ரெட் 2 லைனு ஒயிட் 2 லைன் வந்துடும். இப்போ நான் பேஸ் ஃபுல்லும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேஸ் வந்து போட்டாச்சு.
இப்போ இதில் வந்து மொத்தம் நான் 7 லைன் வந்து போட்டிருக்கேன். ரெட்டு பார்த்திங்கன்னா 3 லைன் வந்திருக்கும். இதே வந்து ஒயிட் 4 லைன் வரும். ஒயிட் கலரில் வந்து நம்ம 12 நாட் போட்டிருப்போம். ஒரு லைனில் வந்து உங்களுக்கு 12 நாட், ஏன்னா 12 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு 12 நாட்டு வந்துடும். அதே மாதிரி ரெட் கலரில் பார்த்திங்கன்னா 13 நாட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கு எப்படி திருப்புறது, அப்புறம் ஏணிப்படி முடிச்சு போடுறது, இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.